என்னவா செய்ய போறீங்க? முட்டை குழம்பு. முட்டை குழம்பா? ஓஹோ. பார்க்கலாமா எப்படி செய்றீங்கன்னு? பாத்திரம் பெருசா இருக்கே. எத்தனை முட்டை போட போறீங்க? 5 முட்டை. எவ்வளவு பேர் பாத்திரமா? 100 முட்டை பிடிக்கும் போல இருக்கே. அவ்வளவு வாங்குறதுக்கு காசு இல்ல. அவ்வளவு வாங்குறதுக்கு காசு இல்லையா? சாப்பிடறதுக்கு ஆள் இருக்காங்களா? 100 முட்டை சாப்பிடறதுக்கு இருக்காங்களா? எத்தனை பேர் மொத்தம் நீங்க? 7 பேரா? அப்பா அம்மா நீங்க எத்தனை பேரு? 5 பேர். 5 பேர். உங்க பேர் என்ன? ஸ்ரீபிரியா. ஸ்ரீபிரியா. சூப்பர். வெரி குட். அடுப்பு நல்லா பெரிய பலகையா வச்சுக்கிறீங்களே. எங்க போயிருக்காங்க அப்பா அம்மா எல்லாம்? மெட்ராஸ் போயிருக்காங்க. மெட்ராஸ் போயிருக்காங்களா? விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல. விநாயகர் சதுர்த்தி என்ன வியாபாரம் பண்றதுக்கு போயிருக்காங்களா? கொடை வாங்குறதுக்கு போயிருக்காங்க. கொடை வாங்குறதுக்கு போயிருக்காங்களா? வாயின் வந்து நீங்க செய்யணுமா? ஆமாண்ணா. நாங்கெல்லாம் ஏற்கனவே ஒரு 20 நாள் இருக்குதுன்னா அதுக்கு முன்னே செய்வோம். காசு இல்லாதனால செய்ய முடியலையா? இப்போ வாயின் வந்து எல்லாம் உட்காந்து ஒட்டணுமா? அதை இது யாருமா? தங்கச்சி. என்ன உங்க பேரு? விஜயலட்சுமி. சூப்பர் சூப்பர் பேரு உங்க பேர். அம்மா நீ சாப்பாடு செய்ய மாட்டீங்களா நீங்க? அக்கா தான் செய்யுமா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? முட்டை குழம்பா? முட்டை வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல கோழி எதனா இருக்கா? முட்டை வாங்கிட்டு வந்தீங்களா? எவ்வளவு முட்டை? 6 ரூபாய். விஜயலட்சுமி நீங்களும் உட்காந்து அக்கா ஹெல்ப் பண்றது? குச்சி இருக்கும். கருவேப்பிலை மாதிரி. என்னம்மா ரோட்ல இருக்கீங்க? என்ன வீடு இல்லையா? வீடெல்லாம் இல்ல சார். அந்த வீடு கட்டி கொடுக்குறாங்க. எங்க? பவுஞ்சூர்ல. வீடு கட்டுறாங்களாக்கா? ஓ, அது வரைக்கும் இங்க சும்மா தங்கி இருக்கீங்களா? போயிடுவீங்களா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? 3 வருஷமா இருக்கீங்களா? 3 வருஷமா குடிசை போட்டு தங்கிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறீங்களா? வியாபாரத்துக்கு போய் நைட் வந்துருவீங்களா? மேரேஜ் ஆயிடுச்சாமா உங்களுக்கு? ஆகலையா? நிறைய எண்ணெய் ஊத்திருக்கீங்க. வெங்காயம் கொஞ்சம் இதா இருக்கும். வேகவதான் நல்லா இருக்கும். ஏன்னா பச்சை வாசனை மாதிரி அடிக்கும். வாசனை அடிக்கும். நல்லா இருக்கும். அதனால நிறைய எண்ணெய் ஊத்துறாங்களா? உட்காருமா விஜயலட்சுமி. உட்காரு. அக்காவுக்கு உதவி பண்ணாட்டி பரவாயில்ல. சும்மா ஒரு பேச்சு பண்ணிக்காத. போர் அடிக்குது அக்காவுக்கு சமைக்கும் போது. அப்பா அம்மா எங்கம்மா மெட்ராஸ் சரக்கு போட போயிருக்காங்களா? 6 மணிக்கு தான் வருவாங்க. 6 மணிக்கு வருவாங்க. வரும்போது நீங்க சமைச்சு வச்சிருக்கணுமா? 10 பேர் வருவாங்க. வர டைம் தானா? ஃபோன் பண்ணாங்களா? மெட்ராஸ் இருக்குன்னாங்களா? வருஷம் நீங்க எங்க வியாபாரம் பண்ணுவீங்க? விநாயகர் சதுர்த்தி கூடலாம் நம்ம ஈஸி கோவத்தூர்லையா? கோயில் இருக்கா? கோயில் இருக்காங்க. கோயில் இல்ல, ஊர்ல போயிட்டு வியாபாரம் பண்ணுவீங்களா? இந்த பைபாஸ்ல போயிட்டு வியாபாரம் பண்ண 1-2 வாங்க வந்து. பவுஞ்சூர்ல போடுவாங்க. ஒரு ஆள் பவுஞ்சூர்ல போடுவாங்க. பவுஞ்சூர்ல போறீங்களா? பவுஞ்சூர்ல வந்து எங்க ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அங்க கூட போடுவாங்க. நிறைய பேர் போட்ட கூட கொஞ்சம் வியாபாரம் ஆவாங்க. வியாபாரம் ஆகும். என்ன போட போறீங்க? ஒவ்வொன்றா போடும்போது சொல்லுங்க. தக்காளி. நீங்க நம்ம வீடியோ பாக்குறீங்களா? பாத்துருக்கீங்களா? வெரி குட், சூப்பர். வீடியோக்கு லைக் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கீங்களா? யாரோட வீடியோ பாத்துருக்கீங்க? நந்தினி வீடியோ பாத்துருக்கீங்களா? நல்லா செய்யறாங்களா சாப்பாடு?
நந்தினி நல்லா செய்யறாங்களா நீங்க நல்லா செய்யறாங்களா சொல்லிட்டு மக்கள் பார்த்து சொல்லுவாங்க. படிக்க தெரியுமா? ஸ்கூல் போயிருக்கீங்களா? எத்தனை படிச்சிருக்கீங்க? 8வது ஸ்கூல்ல சேர்த்து வச்சாங்க, 1 வருஷமா படிச்சேன். 1வது 8வது படிக்க தெரியுமா? 8வது படிச்சா அங்க சேர்த்து தானே வச்சாங்க. படிக்கலையா? படிக்கல, ஸ்கூலுக்கு போறியா? என் தங்கச்சி ஒண்ணு இறந்துருச்சு, அதனால வெளியே வந்தேன். வெளியே வந்தீங்களா? நான் வந்து ஹாஸ்டல்ல கூட படிச்சிருக்கிறேன். ஹாஸ்டலு, அப்புறம் 5வது ஸ்கூல் எங்க ஊர்ல பவுண்ட் சையூர் ஹாஸ்டல்ல போய் படிச்சேன். அங்க கூட செட் ஆகல. அப்புறம் கடுக்கு போயிட்டு நான் படிக்காத ஸ்கூல்ல 6-5 ஸ்கூல் போயிட்டு வந்தீங்களா? படிப்புதான் ஏறலண்ணா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? போனது என்ன எத்தனாவது போன? வெறும் 5வது மட்டும் தான். 5வது ஸ்கூல்ல தான் போனேன். நான் வந்து கவடி மோட்டர் சீதை ஒரு 10 வயசு இருக்கும். அப்ப போனேன். ஹாஸ்டல்ல கூட போனேன். எனக்கு என் அக்கா, நானு, என் அத்தாவோட 2 பசங்க, அவங்க 2 பொண்ணு, நாங்க 2 அங்க செய்யூர் அங்க போய் படிச்சோம். நாங்க வெளியே வந்துட்டோம். போர் அடிக்குதுன்னு வெளியே வந்துட்டோம். நம்ம வந்து ஒரு பக்கமா இருக்க மாட்டோம், ஊரா போய் மேய்தான். ஆமா, இந்த ஊர்ல நல்லா இருந்தோமா அடுத்த ஊர்ல இருக்கும். அது போல அதனால ஒரே இடத்துல இருந்து படிக்கிறதுக்கு போறீங்க. நம்ம வந்து அப்பா அம்மா ஒரே எப்படின்னா ஒரே தங்குறது இல்ல. எங்க திருவிழாவதோ அங்க போய் வியாபாரம் பண்றதா விட்டு போயிடறேன் சொல்லி நம்ம வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்து கூட்டோட உட்காந்துருக்கிறோம். இந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு சுதந்திரமா இருந்தாதான் பிடிக்கும்ல. அங்கங்க இடம் விட்டு இடம் போய்கிட்டே இருக்கணும். என்ன மாதிரி குழம்பு வைப்பீங்க டெய்லி? கறி குழம்பு, மீன் குழம்பு, ஆட்டு சவ்வு. ஓஹோ. மீன் தலைங்க. ஏன் ஆட்டு கறி எடுக்க மாட்டீங்களா? எங்க ஊர்ல கம்மி, தோல் குடுக்கறதுக்கே 100 ரூபாய் வாங்கி 100 வாங்கிடுறாங்களா ஆட்டு ஜவ்வுக்கா? அப்புறம் வேற என்ன செய்வீங்க? மீன் செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை வருதோ இல்லையோ ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு இப்ப நீங்க சாப்பிடுறது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டைம் சாப்பிடுவீங்க? நீ உட்காந்துக்கிறீங்களா? உட்காந்து கணக்கு பார்த்தா காத்தல சாப்பிட்டா ராத்திரி தான் சாப்பிடுவீங்க. மதியம் சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட முடியும். டீ குடிச்சிருவீங்களா? டீ தான் இல்ல உங்களுக்கு? காலையில டீ, விடிய டீ குடிச்சிட்டே இருப்பீங்க. சாப்பாட்டுக்கு இல்ல டீ தான் இல்ல உங்களுக்கு? சாப்பாட்டுக்கு இல்ல டீ சாப்பிட்டே இருப்பீங்க. ஆனா நல்லா இயற்கையா இருக்கு, காத்து நல்லா காத்தடிக்குது, நல்லா பஸ் வண்டி எல்லாம் போயிட்டே இருக்கு. அப்படியே ஏன் சவுண்டு கம்மியாகுமா? வெயிலா? அது கீழே இருக்கிற அடியில எடுத்து அடிக்குதுல்ல, அதனால அவ்வளவு சூடா இருக்கும். இவ்வளவு கிட்ட நடந்து போக முடியாதுங்க. இந்த நைட் ஆனா கொஞ்சம் பனி விழுதுல, கூலிங்கா இருக்கும் இடம். கூலிங்கா இருக்கும். ஆனா மதிய டைம்ல உட்கார முடியாது இல்லைங்க? 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுறேன், சாயந்தரம் வரைக்கும் வெயில் தான் அடிக்கும். என்ன பண்ணுவீங்க நீங்க அப்பெல்லாம்? மரத்தடியில 2 பேர் அக்கா தங்கச்சிங்களா? யார் அக்கா யார் தங்கச்சி? சமையல் செய்யறவங்க ஸ்ரீபிரியா அக்கா, விஜயலட்சுமி தங்கச்சி. அக்காவுக்கு என்ன நல்லா சமைக்க தெரியும்? ஐயோ, எல்லாமே தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட தெரியுமா? அது தெரியும். உதவி செய்வீங்களா அக்காக்கு? உதவி செய்வீங்களா? அது போதும். அப்ப கல்யாணம்னா வீட்டுல இப்படி வீட்டுக்கார வீட்டுல போய் செய்யணுமே சாப்பாடு. கத்துக்குவீங்களா? அப்போ
அக்கா கத்து கொடுத்துருக்காங்களா? ஒண்ணு சொன்னா நான் வந்து பெருமனுஷே ஆகல. எங்க அம்மா செய்யும் போதெல்லாம் பாப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் அந்த கதை நான் சொல்றேன். சொல்லுமா, நீ சொல்லுமா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த நூலுக்காக போயிருந்தாங்க. அது எந்த ஊர்னா ரேடு குண்டா. எதுக்கு போயிருந்தாங்க? லோன் வாங்குறதுக்கு. லோன் வாங்குறதுக்கா? சரி சரி. அப்ப இருக்கும்போது என் அத்தை பொண்ணு இருந்தது அங்க. அது எனக்கு சொல்லிட்டு உன் காசு கொடு, அப்படியே சேர்த்து நான் சமையல் பண்ணி சாப்பிட தரேன். நான் சொன்னேன் இல்லம்மா நானே செஞ்சுக்கு வரேன், நீ தனியா செஞ்சுக்கன்னு சொன்னேன். 1 கிலோ அரிசி வாங்கி வந்து முட்டை குழம்பு முட்டை குழம்பு செஞ்சேன். அப்படி 1 கிலோ அரிசி முட்டை குழம்பு செஞ்சு வச்சுக்கணும். எங்க அம்மா அப்பா வந்து சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குது. யார் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நான் தான் பண்ணப்பான்னு சொன்னேன். அழகா தான் பண்ணி இருக்கிறேன். அப்படி அதுல இருந்து உங்களை சமைக்க விட்டாங்க? அதுல இருந்து எங்க அம்மா அதுல இருந்து தெரியும் சமைக்கிறேன். பரவாயில்ல, ஸ்டோரி நல்லா இருக்கு. கையில சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. எங்க அப்பா கூட சொல்ல நீ செய்யுமா நல்லா இருக்குது. அம்மா கூட வேணாம் கூட்டவே இல்லைங்க. எங்க அக்கைக்கு தான் எங்க அப்பா சமையல் நல்லா இருக்கும். அப்படியா? சூப்பரா செய்வாரு எங்க அப்பா. அப்பாவுக்கு அப்புறம் நீங்க தானா? ஆமா. சரி, முட்டை குழம்பு எப்படி என்ன மெத்தட்? ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி போட்டுறீங்க, பச்சை மிளகாய் போட்டுறீங்க. என்ன மசாலா அது? இது ஆச்சி மிளகாய் பொடி. மிளகாய் பொடியா? மிளகாய் பொடி. ஏபிடி பார்க்கலாம் எப்படி முட்டை குழம்பு வைக்கிறீங்கன்னு பார்க்கலாம். நிறைய காரம் சாப்பிட நிறைய சாப்பிடுவீங்களா? என் தம்பி தான் சாப்பிட மாட்டாங்க. காரமா? ஏன்னா அப்புறம் என்னம்மா தண்ணி? புளி தண்ணியா என்னது? புளி தண்ணி. முட்டை குழம்பு புளி தண்ணி ஊற்றுவீங்களா? என்னாச்சு? ஒரு நாள் எங்க அக்கா எல்லாம் வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. நான் ஒன்றே இருந்தேன், சாப்பாடு ஆக்கணும்னு சொன்னேன். கோயம்பா சாப்பாடு வேடிச்சுட்டேன். இது கோயம்பாக்க தெரியல, ரொம்ப மிளகத்தூள் கொட்டிட்டேன். ஐயோ அங்க சொல்றாங்கப்பா, என் அக்கா சமைச்சா வாய்தாரம் இது காரமாகும், நீ சமைச்சா எங்க வயிற்றால ஏறி காரமாயிடுச்சா? தெரியாம போட்டேன். இது முட்டை மசாலாவா? மிளகாத்தூள் போட்டுறீங்க, ஏபிடி முட்டை மசாலா போட்டுறீங்க. கடையில் விற்கிறீங்களா? பாருங்க, ஸ்ரீபிரியா மாதிரி முட்டை குழம்பு நானே வீட்டில் ட்ரை பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் தக்காளி வெங்காயம் எல்லாம் அப்படியே குழந்தை ஆயிட்டு எல்லாம் வெந்துட்டு இருக்குது. எவ்வளோ வந்துடும் எப்படின்னா வெந்தி எண்ணெய் வந்ததான் அழகா இருக்கும். குழம்பு பச்சை வாசனை அடிக்காது. அது நம்ம சாப்பிடும் போது கூட அந்த வாசனை தெரியாது. ஏன்னா இந்த தக்காளி எல்லாம் அந்த முட்டையில போகும், நல்லா இருக்கும். முட்டை அவிச்சிட்டீங்களா? முட்டை அவுக்கணும். எப்படி அப்போ? அப்படியே ஒடிச்சு போட்டுடும். ஓ, முட்டையை உடச்சு ஊத்திருத்தாங்களா? அப்ப நல்லா தண்ணி கொஞ்சம் போடு. ஏன்னா அது வேகிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் இதா இருக்கும், கலர் மாறினதான் நல்லா இருக்கும் குழம்பு. வாசனை போகணுமா? நல்லா கொதிக்கணுமா? நல்லா இருக்கும். வியாபாரத்துக்கு போதப்போ என்னமா டைம் பாஸ் உங்களுக்கு? சமைக்கிறது தானா? சமையல் சாப்பிட தானா? நாடகம் பார்ப்போம். மெல்லி நாடகம் போன்ல பாப்பீங்களா? அப்புறம் காவேரி நாடகம் பாப்பீங்க. என்ன டிவில இதெல்லாம்? அது வந்து விஜய் டிவி. பாப்பீங்க போன்ல. சார்ஜ் செத்து போச்சுன்னா மணி கோப்பீங்க. மணி கோவ தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா வியாபாரம் பண்றீங்க சொன்னீங்க நீங்க? இந்த லைட் பால், அப்புறம் மயில் தொகை எல்லாம் மணி எல்லாம் பண்றீங்களா? உள்ள தங்க ரொம்ப காட்டு வாட்டமா பண்ணிக்கோ. விஜயலட்சுமி, அடுத்து நீங்க தான் குழம்பு வச்சு காமிக்க போறீங்க எனக்கு, ஓகேவா? நீங்க வைக்கிற ஃபர்ஸ்ட் குழம்பு நான் வீடியோ எடுப்பேன், ஓகேவா? என்ன செய்ய போறீங்க? என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
தக்காளி குழம்பு தக்காளி குழம்பு மட்டும் தான் தெரியும், மிச்சது எதுவும் தெரியாது. தெரியாதா? சரி, அப்ப தக்காளி குழம்பு செய்யுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வைக்கிற குழம்பு யூடியூப்ல போட்டுறேன். எப்பெல்லாம் போர் அடிதோ நீங்களே பாத்துங்க உங்க வீடியோ. யாராச்சும் பேட்டி எடுத்துருக்காங்களா ஸ்ரீபிரியா உங்களா யூடியூப்ல? யாராச்சும் மீடியால எடுத்துருக்காங்களா? என்ன கேட்டாங்க? வீடுக்காகவே எடுத்துருந்தாங்க. வீடுக்காக எடுத்தாங்களா? எனக்கு மேனசம் தெரியுமா, எனக்கு சரி வரது நான் கூச்சமா இருந்தது எடுக்கிறதுக்கு. எங்க ஆளுங்கள இருந்தாங்க இங்க. என் அத்தை பொண்ணு ஒண்ணு கீழே உட்காருமா, கீழே உட்காந்துக்கோ. என் அத்தை பொண்ணு வேற நெல்லி பேசிட்டு இருந்தது. என்னதான் கூப்பிடுறாங்க அந்த அண்ணன், நீங்க நல்லா இந்த புடவை கட்டி நெல்லி இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் பேட்டம்ல பேசுறேன். ஏன்னா அதுதான் நீங்க பெரிய கேமரா அதெல்லாம் வச்சா உங்களுக்கு பேச வராது. அதுதான் நான் பெரிய கேமரா தரல. ஒரு மாதிரி கூச்சமா இருக்குது. இந்த ஐஸ் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஜலதோஷம் சுத்திச்சா? நீங்க மழை காலத்தோட ஐஸ் சாப்பிடுவீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா? ஐஸ் சாப்பிடுவோம். என்ன முட்டை குழம்பு கிண்டிட்டே இருக்கீங்க? அது என்ன ஜூஸ் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு முட்டைலாம்? அது கொஞ்சம் திக்கா வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? முட்டை கரைஞ்சிடாதா? பச்சடி மாரி செய்யும். பச்சடி மாதிரியா? இது என்ன முட்டை குழம்பா? என்னமா இது பேரு? குழம்பு உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பா? முட்டை மசாலா இறக்கு போறீங்களா? பச்சடி குழம்பால செய்வது ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பாவா? ஆமா. கத்திரிக்காய், போடரு, வெங்காயம், தக்காளி, சிறுபயிறு அந்த மாதிரி போட்டு நல்லா பண்ணுவாரு. அப்படியா? அப்ப உங்க அப்பா ஒரு நாள் சமைக்கட்டுமே, கேளுங்க ஒப்பாட்ட. ஏன் உங்க அப்பா நல்லா சமைப்பாரா? எல்லாம் உங்க அப்பா பத்தி நல்லா புகழ்ந்து பேசுறீங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது தெரியும். அப்படியா? ஓ சரி சரி சரி. இவ்வளவுதான் போடுவாரு. ஒரு தட்டு சாப்பிட்டுக்குவோம். அவ்வளவுதான் இருக்கும். என்ன குழம்பு எல்லாம் எந்த குழம்பா இருந்தாலும் ஏன்னா நல்லா சமைக்கிறது சொல்லிதானே நம்ம சொல்லி காட்டுறோம். அதுக்காக அதான் நான் பாக்குறேன். ஆனா எல்லா வேலையும் எங்க அம்மா தான் செய்யும். அப்படியா? குழம்பு வைக்கிறது மட்டும் தான் உட்கார அடுப்பு வந்து உட்கார வராங்க. முட்டை குழம்பு ரெடி. எங்க குடிசைக்கு போதா? மரத்துக்கே தானா? சாப்பாடு ரெடி, முட்டை குழம்பு ரெடி. தரங்க பாக்கலாம். சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பார்க்கலாமா? என்ன குடிப்பீங்களா கொஞ்சம் குழம்பு? வீட்டுக்கு எடுத்துமா கொஞ்சம் குழம்பு. உங்களுக்கு இல்லாத குழம்பானா? சூப்பர் சூப்பர் சூப்பர். தட்டுல வேணாமா? சும்மா கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டியில கொஞ்சம் எடுத்து சும்மா உப்பு கப்பு எடுங்க. கரண்டி எடுத்தாங்க. ஓகே, ஸ்ரீபிரியா முட்டை குழம்பு முடிச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? ஓகேவா? கொஞ்சம் காரம் மட்டும் இருக்கான்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்குமா? ரொம்ப அந்த மசாலா வாசனை எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு முட்டெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாசனை வரும். சூப்பர். ஸ்ரீபிரியாவுக்கு 100க்கு 98 மார்க் உள்ள. ஓகேவா? 98 போதுமா? ஓகே, தேங்க்ஸ்.